Hi viewers, welcome to our channel Nila's World. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு saree pre-pleating and box folding தான் பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமா தேவையான விஷயம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமர் அயன் பாக்ஸ் இருக்கணும், ஒரு அயனிங் டேபிள், அதுக்கு அப்புறம் நீங்க என்ன saree அயன் பண்ண போறீங்களோ அத ப்ளைனா ফুল சாரியும் அயன் பண்ணி நீங்க எடுத்து வச்சிருந்திருக்கணும். இப்போ நார்மலா உங்களோட பல்லு வந்து எப்படி எடுக்கணும் அப்படினா கஸ்டமருக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வீடியோல காட்டிட்டு இருக்க மாதிரி நீங்க வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேபிள் இருக்கும்போது உங்களால ஈஸியாவே அரேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படினா நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு பிடிக்க சொல்லி நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி ரைட் சைடு உங்கள் கையை உள்ளே விட்டிங்கன்னா அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கைக்கு வரும். அதை வச்சு நீங்கள் எல்லா ப்ளீட்ஸையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். இதே ப்ரொசீஜரை தான் நீங்கள் அந்த முந்தி பார்ட் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்துடும். செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து நம்ம தனி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருப்போம். அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கவர் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அளவு எடுத்து வந்திருப்போம். அதை வச்சு நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நம்ம முடிச்சிருவோம். இப்போ என்னோட கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் என்னோட மெஷர்மெண்ட்ஸோட ஈக்குவலாக இருக்கும். அதனால் நான் என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த saree வந்து நான் ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த ஹைட்டுக்கு வந்து நான் பின் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்டர் ப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கீழே இருக்கிற அந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மேலேயும் கீழேயுமே பின் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் சென்டர் ப்ளீட்ஸையுமே அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து நம்ம அயனிங் செக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பின் பண்ணி வச்சுருக்கும் போது ஈஸியாகவே நம்ம ஒவ்வொரு செக்ஷனையும் அயன் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த முந்தி பார்ட்டில் இருந்து அடுத்தடுத்த பின்னுக்கு நம்ம 2 ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணோன்னா போதும், அயனிங் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட்ஸை எந்த அளவுக்கு அவங்க கவர் ஆகணுமோ அவங்களோட பஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு கவர் ஆகணுமோ கொஞ்சம் தள்ளி தள்ளி ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் டைமே எடுக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா பல்லு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அயனிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். அந்த செஸ்ட் ப்ளீட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். நம்ம 1 இன்ச் கேப் விட்டு வச்சாலே போதுமானது. ஆனால் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து சிலர் வந்து எப்படி கேட்பாங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி எனக்கு நல்ல ஃப்ளாராக தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ப்ளீட்ஸையுமே நான் இப்போ வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்டான சில்க் சாரியாலாம் இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டேபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் பின் பண்ணியிருக்கேன். நான் ஒரே பின்னில் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு 0 சைஸ் தான், அதனால் நான் வந்து ஒரே பின்லேயே பண்ணி முடிச்சிட்டேன். அவங்களுக்கு போதுமான அளவாக இது இருக்கும். இல்லை அவங்க கொஞ்சம் இன்னும் நல்லா பெருசாக கேட்குறாங்க அப்படின்னா 2லேருந்து 3 பின் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளீட்ஸ் வந்து கலையக்கூடாது, அதுதான் மெயின் விஷயம். அதுக்கடுத்து நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல திரும்பவும் பின் பண்ணுங்கள். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் கீழே இருந்து மேலே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இடையில அந்த ப்ளீட்ஸ் வந்து கலையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு ஃபுல் ப்ளீட்ஸுக்குமே கொஞ்சம் கேப் விட்டு பின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு வாங்க. ஏன்னா மேலே கொஞ்சம் ஏற்றி தாத்தி இருந்ததுனாலும் அது வந்து நம்ம உள்ளே சொருவிடுவோம் இல்லைங்களா, ஷேப் வியர்லேயோ இன்ஸ்கர்ட்லேயோ சொருவிடுவோம். அதனால் அது வந்து தெரிஞ்சுக்காது. இப்போ ஓகே, சாரியை பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ அயன் பண்ணதை அப்படியே உல்ட்டாவாக மடித்து போட்டுக்கோங்க. சாரியோட உள்குத்து இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடு மடித்து போட்டுக்கோங்க. சென்டர் ப்ளீட்டை சென்டராக வச்சு பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்தும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுவோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை ஒரு பாக்ஸ் சைஸ்க்கு மடித்து எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை விட எப்படி ஈஸியாக சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியலை. இப்போ முந்தி சைடும் உல்ட்டாவாக தான் இருந்துச்சு இல்லைங்களா, அதை நான் என் ஷோல்டரில் போட்டிருக்கேன். மீதி இருக்கிற ப்ளீட்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த பாக்ஸ் சைஸ்க்கு எவ்வளோ இருக்கணுமோ அதை மட்டும் விட்டுட்டு மீதியை அப்படியே மடித்து எடுத்துக்க போகிறேன். புரியலைன்னா ஒன்ஸ் அகெயின் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போது என்னோடய லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு மடிப்பு, ரைட் சைடில் வந்து 2 மடிப்பு நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன் என்னோட பாக்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே மேலே தூக்கி போட்டு
பல்லு இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டேன் அப்படின்னா சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மெத்தடும் இருக்குது. ஈஸியான மெத்தடாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் நம்ம ஸ்டூடியோவில் அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye.